அமைதியான ஒரு கிராமத்தில் ரவி என்ற ஒரு கனிவான விவசாயி வசித்து வந்தார். அவர் எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர். ஒரு மழைக்கால மாலை பொழுதில் கிழிந்த ஆடைகளுடனும் சோர்வடைந்த கண்களுடனும் சேது என்ற பயணியை கண்டார். ரவி சேதுவுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் பணத்தை கொடுத்து ஒரு சிறிய கடையை தொடங்க உதவினார். ஆண்டுகள் கடந்தன. சேது ஒரு பணக்கார வணிகரானார். ஆனால் ரவியின் உதவியை மறந்துவிட்டார். ஒரு நாள் ரவி கிராம சந்தையில் சேதுயை பார்த்து பேசினார். ஆனால் சேது, நாம் சமமானவர்கள் என்ற எண்ணத்துடன் என்னிடம் பேசாதே, நீ ஒரு விவசாயி மட்டுமே என்று கூறி அவமதித்தார். அங்கிருந்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ரவி அமைதியாக நின்றிருந்தார். பின்னர் கிராம பெரியவர் ரவியிடம், நீ ஏன் அவனுக்கு செய்த உதவியை அவனுக்கு நினைவூட்டவில்லை என்று கேட்டார். ரவி சிரித்துக்கொண்டே, நான் அவனுக்கு உதவிய நாள் எனக்கு நினைவிருக்கிறது. அது எனக்கு கருணையை கற்றுக் கொடுத்தது. ஆனால் இந்த அவமானத்தை நான் மறக்க விரும்புகிறேன். அது எனக்கு அமைதியை கற்றுக் கொடுக்கிறது என்று பதிலளித்தார். பெரியவர் தலையசைத்து, இதுதான் நல்லொழுக்கத்தின் உண்மையான அர்த்தம். ஒருவன் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறமாகாது. அவன் செய்த தீமையை அப்போதே மறப்பது அறம். இதுதான் திருவள்ளுவர், நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்று என்று உரக்கச் சொன்னார். அவர்களின் உரையாடலை கேட்ட சேது வெட்கப்பட்டு ரவியிடம் மன்னிப்பு கேட்டார்.